நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 55 பேர் இறந்துள்ளனர். வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்டோர் காத்மண்டுவுக்கு வடக்கே 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திமுரோ ஆயுதப்படை முகாம் பகுதிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் 57 தமிழர்கள் உட்பட 400 இந்தியர்கள் அங்கு சிக்கி தவிக்கின்றனர். கும்பகோணம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சென்ற 57 பேர் நேபாள வெள்ள பகுதியில் சிக்கி தவிக்கின்றனர். நேபாளம் வெள்ளம் நிலச்சரிவில் 105 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 291 வெளிநாட்டினரை காணவில்லை என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேபாள நாட்டினர் 93 பேர் காணாமல் போய்விட்டதாக கூறியுள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் பீகாருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோசி, கண்டக், பாக்மதி நதிகள் பாயும் பீகாரின் 8 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. நேபாளம் வெள்ளம் தொடர்பான உதவிக்கு 180039033793 என்ற கட்டணமில்லாத எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. தொடர்புக்கு 8060099001 மிஸ்டு கால் தர 8069009900 எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க மத்திய அரசின் இந்திய தூதரகம் மூலம் தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. நேபாளத்தின் இயற்கை பேரிடர் மீட்புப் பணிகளுக்கு உதவ இந்தியா தயார் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நேபாள பிரதமர் பாலேந்திர ஷாவுடன் தொலைபேசியில் பேசி இரங்கல் தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார். நேபாளம் வெள்ளம் பீகாருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பீகார் முதல்வருடன் அமித் ஷா பேச்சுவார்த்தை நடத்தினார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் பலர் இறந்த செய்தியால் அதிர்ச்சியடைந்துள்ளேன் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். கடினமான சூழலில் நேபாளத்திற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள அனைத்து இந்தியர்களையும் வெளிநாட்டினரையும் போர்க்கால அடிப்படையில் மீட்க நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசும் விரைந்து உதவிகளை வழங்க வேண்டும் என மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். நேபாளம் வெள்ளத்தில் தமிழர்கள் மாயமான செய்தி அதிர்ச்சியளிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து மாநில அரசும் தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நேபாளம் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்டு சொந்த ஊர் கொண்டுவர அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். உலகம் முழுதும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் ஒரு துடிப்பான பண்டிகை ஓணம். இந்த பண்டிகையால் மக்களிடையே மகிழ்ச்சி, ஒற்றுமை மற்றும் செழிப்பு வளரட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தின் அறுவடை திருநாளாம் ஓணம் திருநாளில் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் அன்பும் மகிழ்ச்சியும் என்றும் பொங்கி பெருகட்டும், அழகிய வண்ண பூக்கோலம் போல் உங்கள் வாழ்க்கை பொலிவு பெறட்டும் என முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மண்ணும் மக்களும் ஒன்றாக வாழ்ந்த ஒரு காலத்தின் நினைவை புதுப்பிப்பதே ஓணம். மாவேலியின் மண்ணில் சமத்துவம் மலரட்டும், அனைவருக்கும் உளம் நிறைந்த ஓணம் வாழ்த்துகள் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். முதல்வர் விஜய் வரும் 28ஆம் தேதி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையில் இருந்து நீரை திறந்து வைக்க இருக்கும் நிலையில் அணையில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கலெக்டர் இளம் பகவத் உட்பட காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். மேட்டூர் அணை நீர் திறப்பு தொடர்பாக முதல்வர் விஜய் அறிவிப்பார் என அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். எடப்பாடி பழனிசாமியின் எண்ணங்களும் நிலைப்பாடும் வேறு. அவர் திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டால் தான் கட்சியிலிருந்து சிலர் வெளியேறியதாக அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். பரந்தூர் ஏர்போர்ட் திட்டத்திற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு அந்த நிலத்தை மீண்டும் வழங்குவது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்பட உள்ளது. விவசாயிகளுக்கு சாதகமாக முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் கூறினார். தெருநாய்கள் கூட்டமாக சுற்றித் திரிவதால் குழந்தைகள், பொதுமக்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல் குறித்து தான் பேசினேன் என அமைச்சர் அருண்ராஜ் விளக்கமளித்தார். தெருநாய்களுக்கான கருத்தடை மற்றும் தடுப்பூசி பணிகளை மேற்கொள்ள அரசுக்கு பொதுமக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்றார். ஆன்மீக நம்பிக்கையுடன் கோயில்களுக்கு வரும் பக்தர்கள் பாதிக்கப்படுவதால் கோயில்களில் செல்போன்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டு வருகிறது என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் வெப்பம் அதிகரிக்கிறது. புவி வெப்பமடைதல், காற்றில் கார்பன் போன்ற நச்சு கலப்பு தொடர்ந்து உயர்கிறது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு மரம் நடுதலை அதிகரிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கிரீன் வாரியர்ஸாக மாற வேண்டும் என அண்ணாமலை கூறினார். சட்டசபை நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்படுவதை சபாநாயகர் உறுதிப்படுத்த வேண்டும். நேரலையில் ஒளிபரப்பாகி அனைவரும் கேட்ட பிறகு அதை நீக்குவதால் எந்த பயனும் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார்.
அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட வார்த்தைகள் சோசியல் மீடியாவில் பரவி வருவது தொடர்பாக செய்தித்துறை அமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். லஞ்சம் கொடுத்ததை பகிரங்கமாக சட்டசபையில் ஒப்புக்கொண்ட நிதியமைச்சர் மரிய வில்சன் மற்றும் முன்னாள் கல்வி அமைச்சர் மகேஷ் மீதும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் ஏதாவது பேசினால் அதற்கு பதில் சொல்லுங்கள். அதை விடுத்து எங்கள் குடும்ப விவகாரங்களை சட்டசபையில் பேசுவது அநாகரிகமானது என லால்குடி எம்எல்ஏ லீமா ரோஸ் மார்டின் ஆவேசமாக கண்டித்துள்ளார். உசிலம்பட்டி எம்எல்ஏ விஜய் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி பாதுகாப்பு கேட்டு மனு அளித்த நிலையில் அவருக்கு இன்று முதல் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுகின்றனர். போலீசார் இருவர் சுழற்சி முறையில் பாதுகாப்பு வழங்க உள்ளனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள சென்னையில் உள்ள 15 மண்டலங்களுக்கும் தனித்தனியாக IAS அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. டெல்லியை தொடர்ந்து தமிழகத்திலும் பன்றிக் காய்ச்சல் வேகமாக பரவுகிறது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஜனவரியில் 19 பேருக்கு பாதிப்பு இருந்த நிலையில் தற்போது 339 பேராக உயர்ந்துள்ளது. 2047க்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கு வலுவான உள்நாட்டு பாதுகாப்பு அடிப்படையாக இருக்க வேண்டும். உள்நாட்டு பாதுகாப்பை பலப்படுத்தாமல் வளர்ந்த இந்தியாவை உருவாக்க முடியாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். பெண்கள் ஆடை அணியும் விவகாரத்தில் நடிகைகள் கங்கனா ரணாவத், கீர்த்தி சனோன் இடையே ஏற்பட்ட மோதலில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உள்ளே புகுந்து பெண்களை கிண்டல் செய்வதை நிறுத்துங்கள் என்று கருத்து தெரிவித்திருப்பது காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஆவணி விட்டத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் அத்திவரதர் கோயில் குளத்தை திறப்பது குறித்து பரிசீலிக்குமாறு வரதராஜ பெருமாள் கோயில் நிர்வாகத்திற்கு சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. நியூயார்க் மேடிசன் ஸ்கொயரில் வரும் 29ஆம் தேதி நடக்கவுள்ள RSS தலைவர் மோகன் பகவத்தின் நிகழ்ச்சிக்கு நியூயார்க் மேயர் ஜோரான் மம்தானி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்தியா அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய ஒரு மதசார்பற்ற நாடு. பிரிவினைவாத சித்தாந்தங்களை என்னால் ஏற்க முடியாது என்றார். பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் உள்ள பிம்ஸ் மருத்துவமனையில் மகப்பேறு பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 குழந்தைகள் பலியாயினர். பெரும் சோகத்தை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து விசாரிக்கப்படுகிறது. நேபாளம் வெள்ளத்தில் இந்தியர்கள் சிக்கியிருப்பது மிகுந்த கவலை அளிக்கிறது என ராகுல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு அவர்களை மீட்கும் நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்கவும், தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நல கோரிக்கைகளை நிறைவேற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தவிக அரசு ஆசிரியர்கள் நலனில் இரட்டை வேடம் போடுகிறதா எனும் சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் மகேஷ் கூறினார். ஆசிரியர் பெருமக்களின் நலனுக்காக என்றும் குரல் கொடுப்போம் என்றார். அரசியலுக்கு ஊழல்தான் புற்றுநோய், அந்த ஊழலை அகற்ற வேண்டும் என முதல்வர் விஜய் முயற்சிக்கிறார் என வைகோ தெரிவித்துள்ளார். சில அதிகாரிகளுக்கு கோடிக்கணக்கில் கொட்டிய நிலையில் இந்த அரசை ஸ்தம்பிக்க வைக்க முயற்சிக்கின்றனர் என குற்றம் சாட்டினர். பரந்தூர் விமான நிலையம் திட்டம் கைவிடப்பட்டதால் ஆந்திராவிற்காக அகதிகளாக செல்ல இருந்த அப்பகுதி கிராம மக்களுக்கு முதல்வர் விஜய் உயிர் கொடுத்துள்ளதாக அமைச்சர் தென்னரசு தெரிவித்தார். மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகரில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நாட்டில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு தவறிவிட்டது. பண்டிகை நாட்களில் பருப்பு மற்றும் காய்கறிகளின் விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்படுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை போல இலவச வேட்டிச்சேலை திட்டத்தையும் வெளிமாநில நிறுவனத்துக்கு தாரை வார்க்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதா என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உடல் உறுப்பு தான முறைகேடு இல்லை. தனியார் மருத்துவமனைக்கு முன்னுரிமை அடிப்படையில் தான் தகுதியானவர்களுக்கு உடல் உறுப்புகள் வழங்கப்படுவதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் செப்டம்பர் 1 முதல் கட்சி தொண்டர்களை மீண்டும் சந்திக்க உள்ளார். தன்னிடம் அரசியல் குறித்தும் பாமக குறித்தும் பேச வேண்டாம் என ராமதாஸ் அன்பு கட்டளையிட்டுள்ளார். தமிழ் தென்றல் என்றழைக்கப்படும் வி. கல்யாண சுந்தரனாரின் 143வது பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள தமிழ் வளர்ச்சி இயக்கத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ படத்திற்கு அமைச்சர் ராஜ்மோகன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். டெங்கு பாதிப்பால் நடப்பாண்டில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பருவகால காய்ச்சல்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக எடுத்து வருவதாக அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். பிறப்பால் நான் கிறிஸ்தவன், வளர்ப்பால் அனைத்து மதத்தினராலும் அங்கீகரிக்கப்பட்டவன். எனது சிந்தனை எல்லா மதங்களுக்கும் உரியது. நான் சமத்துவமானவன்.
அதற்காக நான் பிறந்த அடையாளத்தை மறைக்க மாட்டேன் என செயல்பட்டவர் முதல்வர் விஜய் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திடீரென ஆய்வு செய்த அமைச்சர் ரமேஷிடம் விஐபிக்கள் தொடர்ந்து தரிசனம் செய்வதால் முறையாக தரிசனம் செய்ய முடியவில்லை என பக்தர்கள் புகார் அளித்தனர். அவர்களிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்தார். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்கும் மசோதாவுக்கு கவர்னர் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்துள்ளார். முன்னுரிமை அடிப்படையில் 20% ஒதுக்கீடு வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி 1 கிராம் 15,010 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,20,080 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தாவேக அரசு அனைவருக்குமான அரசு. குடிசையில் இருந்து கோட்டைக்கு ஒருவர் வருகிறார் என்றால் அதுதான் உண்மையான மாற்றம் என சென்னையில் நடந்த மத நல்லிணக்க மாநாட்டில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசினார். பரந்தூர் நிலங்களை உரியவர்களிடம் திருப்பி ஒப்படைக்க வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் சுற்றுலா மற்றும் வணிக விசாவில் வந்து அடைக்கலம் கோரிய 2 லட்சம் வெளிநாட்டினரின் விசாவை ரத்து செய்ய ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. மிலாடி நபி நாள் நம்மிடையே ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் மேலும் வளர்க்கட்டும். கருணையும் சமூகத்திற்கு திருப்பிக் கொடுக்கும் மனப்பான்மையும் எப்போதும் நம்மை வழிநடத்தட்டும். அனைவருக்கும் மிலாடி நபி வாழ்த்துகள் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி செய்யும் கேரளாவில் தாவேகவை வலுப்படுத்த முதல்வர் விஜய் முடிவு செய்துள்ளார். முதற்கட்டமாக அம்மாநில தாவேக தலைவராக நடிகர் தேவன் நியமிக்கப்பட உள்ளார். இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த மிலாது நபி நல்வாழ்த்துகள். நபிகள் நாயகம் பிறந்த இந்நன்னாளில் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியும் நலமும் வளமும் நிறைந்திடட்டும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். வீத லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் செப்டம்பர் மாதம் முழுதும் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார். டில்லி உள்ளிட்ட சில மாநிலங்களில் பன்றிக் காய்ச்சல் பரவி வரும் நிலையில் ஆன்டிவைரஸ் மருந்துகளை மக்கள் தாமாகவே வாங்கி உட்கொள்ளக்கூடாது என இந்திய மருத்துவ சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. ராஜஸ்தான் ஹைகோர்ட் தற்காலிக தலைமை நீதிபதி சஞ்சீவ் பிரகாஷ் சர்மாவை மாற்றக் கோரி சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு நீதிபதி சந்தீப் மேத்தா கடிதம் எழுதியுள்ளார். சஞ்சீவ் பிரகாஷ் சர்மா தனது பதவியை தவறாக பயன்படுத்துவதாகவும் சக நீதிபதிகளை இடமாற்றம் செய்துவிடுவதாக மிரட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விஷத்தன்மை கொண்ட ஊமத்தங்காய் மற்றும் விதைகளை ஆன்லைனில் விற்றதால் அமேசான், ஸ்விக்கி, இன்ஸ்டமார்ட், பிக் பாஸ்கெட் ஆகிய நிறுவனங்களின் உணவு உரிமங்களை கர்நாடக அரசு சஸ்பெண்ட் செய்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அரசு பஸ்களில் இலவச பயணம் வழங்கும் திட்டத்துக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் முழுவீச்சில் அமலுக்கு வந்துள்ள நிலையில் சர்ச்சுகளுக்கு வருவோரிடம் சுயவிருப்ப பிரகடன படிவம் பெறும் நடைமுறை துவங்கியுள்ளது. சங்கரன் கோவில் அருகே கழுகுமலை சாலையில் வேனும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் காரில் இருந்த மருது, இளையராஜா ஆகியோர் பலியானார்கள். 10க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தெலங்கானா மாநிலம் சூர்யாபேட்டில் லாரி மீது தனியார் பஸ் மோதிய விபத்தில் 5 பெண்கள் உள்பட 6 பேர் பலியானார்கள். 35க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். திருச்சி ஸ்ரீ வரத வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடந்தது. குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நவம்பர் 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளதாக நிர்வாக குழுவினர் தெரிவித்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் உண்டியல் காணிக்கையாக 1,57,57,585 ரூபாய் ரொக்கம் கிடைத்தது. தங்கம் 1 கிலோ 733 கிராம், வெள்ளி 2 கிலோ 384 கிராம் கிடைத்தது. தேனி போடி நாயக்கனூர் ஐயப்பன் சுவாமி கோயிலில் ஐம்பொன் ஐயப்பன் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவில் வாசலில் கடந்த 1 வாரத்திற்கு மேலாக கழிவுநீர் ஆறாக ஓடுவதால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர். கழிவுநீரால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. ஆவணி அவிட்டத்தையொட்டி திருத்தணி முருகன் கோயிலில் நாளை மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை 4 மணி நேரம் நடை அடைக்கப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது.
தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்திற்கு 2 உறுப்பினர்களை அரசு நியமித்துள்ளது. ஓய்வு பெற்ற ஐகோர்ட் நீதிபதி மஞ்சுளா மற்றும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சுகந்தி இருவரும் 3 ஆண்டுகளுக்கு இப்பொறுப்பில் இருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் நாளை சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து 380 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகின்றன. வைத்தீஸ்வரன் கோயிலில் நடந்த தமிழ் இசை விழாவில் வாத்திய கருவிகள் ஏதும் இன்றி மைக் பெட்டியிலேயே ட்ரம்ஸ் வாசித்த இசைக்கலைஞர் ட்ரம்ஸ் சிவமணி தர்மபுரம் ஆதீனம் மற்றும் பார்வையாளர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். பள்ளிகளில் இருப்பது போல கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையின் போது ஜாதி மத விவரங்களை குறிப்பிட தேவையில்லை என அரசாணை பிறப்பிக்கப்படுமா என்று சென்னை ஐகோர்ட் மதுரை கிளை தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னையில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு மற்றும் மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்ட தூய்மை பணியாளர்களின் போராட்டம் 7வது நாளாக தொடர்கிறது. பழனி இடுமன் கோயில் வெள்ளி வேல் மற்றும் தங்க நகைகள் மாயமான வழக்கில் உரிய விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யாவிட்டால் வழக்கை வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என ஐகோர்ட் மதுரை கிளை எச்சரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 10,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போதைய நிலவரப்படி 6,500 கனஅடியாக சரிந்துள்ளது. இதனால் பரிசல் சவாரிக்கு அனுமதி அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. 2029 தாவேக தென் மாநிலங்களில் 60 எம்பிக்களை வெல்லும். தாவேக தலைவர் விஜய் தான் அடுத்த பிரதமர் ஆவார் என முதல்வர் விஜயின் ஆஸ்தான ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் கணித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2004-2009 வரை பயங்கரவாத அமைப்புக்கு நிதி திரட்டிய வழக்கில் இங்கிலாந்தைச் சேர்ந்த அகமது என்பவரை வழக்கிலிருந்து விடுவிக்க ஐகோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது. கோவை சித்தாபுதூர் ஐயப்பன் கோயிலில் ஓணம் பண்டிகையொட்டி டன் கணக்கில் வண்ண பூக்களை பயன்படுத்தி அத்திப்பு கோலம் போடப்பட்டது. சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மலையாள மொழி பேசும் மக்கள் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சத்தியமங்கலம் அடுத்த ஆசனூர் வடப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று அந்த வழியாக சாலையில் 2 வீலரில் சென்ற இளைஞரை துரத்தியது. நூலிழையில் இளைஞர்கள் உயிர் தப்பினர். சென்னை யானைகவுனி பகுதியில் 45 அடி ஆழம் உள்ள கிணற்றை தூர்வாரும் பணியில் ஈடுபட்ட கொடுங்கையூரைச் சேர்ந்த ஐயனார், அவரது தந்தை ரவி ஆகியோர் விஷவாயு தாக்கி பலியானார்கள். கர்நாடகாவின் விஜயபுரா பகுதியில் உள்ள ஏரியிலிருந்து 4 பெண்கள் 2 சிறுவர்கள் என 6 பேரின் உடல்கள் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டன. குளிக்கச் சென்ற போது இறந்தார்களா இல்லை தற்கொலையா என்பது குறித்து விசாரிக்கப்படுகிறது. தாம்பரத்தில் இருந்து இயக்கப்பட்டு வரும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வழக்கம் போல் இன்று முதல் எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஏடிஎம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் மர்ம நபர்கள் கருப்பு நிற காரில் தப்பிச் சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. நெய்வேலி அருகே முந்திரி காட்டில் பதுங்கியிருந்த ரவுடி கோபி போலீசாரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்றார். துப்பாக்கியால் காலில் சுட்டு கோபியை போலீசார் பிடித்தனர். காயமடைந்த கோபி 2 போலீசார் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேபாளம் மற்றும் சீனா இடையிலான ரசுவாகதி எல்லையின் வடகிழக்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் இமயமலையில் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவு மற்றும் பனிப்பாறை வெடிப்பு காரணமாக திடீர் பெருவெள்ளம் ஏற்பட்டது என நேபாள அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு குழந்தையும் 17 வயதை எட்டும் வரை பெற்றோருக்கு 52 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என சிங்கப்பூர் அரசு அறிவித்துள்ளது. சரிந்த பிறப்பு விகிதத்தை உயர்த்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு 95,000 கோடி ரூபாய் அவசர நிதி கேட்டு அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் கடிதம் எழுதியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனடா பல ஆண்டுகளாக அமெரிக்காவை சுரண்டி வருகிறது. இனி அவர்களை இதிலிருந்து தப்பிக்க விடப்போவதில்லை. அமெரிக்கா இல்லாமல் கனடாவால் நிலைத்திருக்க முடியாது என ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மிச்செல் ஸ்ட்ராக் ஐசிசியின் புதிய டெஸ்ட் பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். அல்லு அர்ஜுனை வைத்து ராக்கா என்ற ஃபேண்டசி படத்தை இயக்கி வருகிறார் அட்லி. இதில் நாயகியாக தீபிகா படுகோனே நடிக்கிறார். தவிர மறுநாள் தாக்கூர் ஜான்வியும் நடிப்பதாக சொல்கிறார்கள். இவர்களுடன் இப்போது நடிகை ஐஸ்வர்யா லட்சுமியும் இணைந்துள்ளார். இவர் நெகட்டிவ் வேடத்தில் நடிக்கிறாரா? முதன்முறையாக இப்படியொரு வேடத்தில் ஐஸ்வர்யா நடிக்கிறார். யஷ் நடித்துள்ள டாக்ஸிக் படம் வெளியாகியுள்ளது. இப்பட விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய இயக்குநர் விக்னேஷ் சிவன் நடிகை கியாரா அத்வானியை குறிப்பிட்டு, உங்களை சந்தித்து ஒரு கதை கூறினேன். அதைத்தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்கிற பெயரில் இயக்கினேன். அந்த படத்தில் நடிக்காமல் தப்பிவிட்டீர்கள். நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றார். இந்த படம் தோல்வியடைந்தது. அதைத்தான் இப்படி அவர் கிண்டலாக சொல்லியுள்ளார். விஷ்ணு இடவன் இயக்கத்தில் கவின் நயன்தாரா நடித்துள்ள ஹாய் படம் ஆகஸ்ட் 28 ரிலீஸ் ஆகிறது. கவின் கூறுகையில், நான் நிஜ வாழ்வில் சிகரெட் குடிக்க மாட்டேன்.
சரக்கு அடிக்க மாட்டேன். முடிந்த அளவிற்கு அதை சினிமாவில் தவிர்க்க முயற்சிக்கிறேன். நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த சமூகத்துக்கு எதுவும் கெடுதல் பண்ணாமல் இருந்தாலே போதும் என்றுதான் பார்க்கிறேன் என்றார். கொடைக்கானலில் உள்ள ஒரு கான்வென்ட்டில் படித்த சசிகுமார் அந்த பள்ளிக்கு திடீர் விசிட் அடித்துள்ளார். அது தொடர்பான வீடியோவை வெளியிட்டு மீண்டும் என் கல்விக் கூடத்திற்கு கனவுகள் உருவான, நட்புகள் மலர்ந்த மற்றும் நினைவுகள் என்றென்றும் பதியப்பட்ட அந்த இடத்திற்கு திரும்பியுள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டவர்களுடன் அவர் கலந்துரையாடியது அந்த வீடியோவில் உள்ளது. நடிகர் ரஜினியை திடீரென நடிகைகள் சந்தித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். ரஜினியுடன் சிவாஜி படத்தில் நடித்த ஸ்ரேயா வெளியிட்ட பதிவில், ஒரு சாதனையாளரை சந்திக்கும் போது போட்டோ எடுப்பது அவசியம்தானே என்று குறிப்பிட்டுள்ளார். நடிகை டிஸ்கோ சாந்தி வெளியிட்ட பதிவில், நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரே விமானத்தில் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினியை சந்தித்ததில் மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார். நடிகை கயாடு லோகர் வெளியிட்ட பதிவில், நான் இன்னும் கனவு காண்கிறேனா என்று தோன்றுகிறது. ஒரு அற்புதமான எதிர்பாராத தருணம். என் நாள் இனிதாகிவிட்டது. ஆனால் நான் பார்ப்பதற்கு உருளைக்கிழங்கு போல இருக்கிறேன் என பதிவு போட்டுள்ளார்.